என்னுடைய யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வீடியோக்களில் நாம் கெரியர் பிளானிங் பற்றி அதிகமாக பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நாம் நிறைய கெரியர் பிளானிங் தான். கடந்த வீடியோவில் பார்த்தது கெரியர் பிளானிங்கில் நம்ம எதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணி நம்ம கெரியரை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் நமக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள், கெரியரை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகளை நோக்கி நாம் சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கெரியர்ல ரொம்ப தடுமாற்றம் இருக்கும். எல்லாருமே தடுமாறிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு 90% பெற்றோர்களும் ஆனாலும் சரி, பிள்ளைங்களானாலும் சரி, 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்க வரப்போற பப்ளிக் எக்ஸாம் எழுத போற அத்தனை பிள்ளைங்களோட அப்பாவும் பிள்ளைங்களும் ஒரு பெரிய போர்க்குளத்துல இருப்பாங்க. நான் எடுத்துதான் நீ படிக்கணும், இல்ல முடியாது, எனக்கு பிடிச்சதான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சரி, இதை நடந்துகிட்டு இருக்கட்டும். அதனால தயவு செய்து இந்தந்த விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். எதிர்பார்ப்புகள், பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது நான் கெரியர் எடுத்தா இதுக்காக தான் நான் எடுக்கிறேன், இந்த விஷயத்துக்காக தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க மனசுல ஒரு ஓரத்துல இருக்கும். அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும், தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாம இருக்கும், உள்ள அப்படியே அது ஊர்த்திக்கிட்டே இருக்கும். அது அந்த இது வரும்போது ஏன் இதை சொல்றேன்னா, கெரியர்ல போயிட்டு இருக்கும்போது, இல்லை படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலை பிடிக்காம வருவாங்க. ஒரு 6 மாசத்துல இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% பசங்க கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. 6 மாசத்துல வெளியே வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டா சேலரி 50,000 சேலரி, 1 lakh சேலரி எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. பிடிக்கல, வேலை செட் ஆகல, வேலையில பிரச்சனைகள் எல்லாம். இதுக்கு காரணம் என்னன்னா, சரியான அவங்களுக்கு தேவையான விஷயம் அங்க கிடைக்கல. அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும், அவங்க எதுக்காக இந்த கெரியர் பிளான் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக எது நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு நோக்கி போயிட்டு இருந்தாங்க, அது கிடைக்கல, அப்படி வெளியே வராங்க. அப்ப இதுக்காக என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஒன்று ஏதோ தனியாக ப்ராஜெக்ட் பண்ணலாமா, இல்லை தனியாக ஒர்க் பண்ணலாமா, இல்லை வெளியே ஒர்க் பண்ணலாமா, இல்லை முதலாளிகிட்ட ஒர்க் பண்ணலாமா, இல்லை ஊரில் போய் ஒர்க் பண்ணலாமா, இல்லை ஊரில் வேற ஏதாவது வேலை செய்யலாமா, படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, வேற ஏதாவது வேலை செய்யலாமா அப்படின்னு பல தடுமாற்றங்கள்ல போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாரும் கோர் சப்ஜெக்ட், அதாவது படித்த பாடத்துல வேலை கிடைக்குதான்னு கேட்டா இல்லை, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அப்ப அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அதுலயும் போயிட்டு ஒரு 2 வருஷத்துல வேலையை விட்டு வர்றாங்க. 6 மாசத்துல விட்டு வரவங்க இருக்காங்க, 1 வருஷத்துல விட்டுட்டு வரவங்க இருக்காங்க, 2 வருஷத்துல விட்டுட்டு வரவங்க இருக்காங்க. அது மட்டும் அது படிச்ச பாடத்திலே கிடைக்காம வேற பாடத்துல போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கறவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்ல, தடுமாற்றத்துல, சரியான பாதையில போகாதவங்க அடுத்து என்ன பண்றாங்க, ஏதோ புது புது விதமா பல வேலைகளை செய்து பார்க்குறாங்க. ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறாங்க. பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ண தெரியாம ஏதோ இப்போதைக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ், தனக்கு காசை வச்சு பண்றவங்க இருக்காங்க, தன் ஐடியாஸை வச்சு பண்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க ஒழிய யாருமே சரியான ஒரு பாதையில போகலைங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதை பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்றதும் இல்லை. ஏன்னா இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் அரியர் வச்சுக்கிட்டு கோர்ல போக முடியாம எங்க ஊர்ல எனக்கு வேலை கிடைக்கல, சரியா வேலை கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பேர் இன்டர்வியூ பாஸ் பண்ணி சரியா போக முடியாம அவங்க வெளியே வராங்க. கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி அது கிடைக்காம அப்புறம் கேப் ஆகி திரும்ப வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. எவ்வளவோ சவால்கள். இந்த ஒரு வேலை கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த வேலையில தக்க வைக்கிறதுக்கு இல்லை வேலை கிடைக்கிறதுக்கும் பல சவால்களை தாண்டி தான் போறாங்க பசங்க. நம்ம நினைக்கும் வேலை கிடைக்கிறது ஈஸி அப்படின்னு. இப்போ யார்கிட்ட கேட்டாலுமே அந்த வேலைக்கு போகக்கூடாதா, இந்த வேலைக்கு போகக்கூடாதா, அந்த வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே, இந்த வேலையில 10,000 கிடைக்கும் போக வேண்டியதானே, இந்த வேலையில 5,000 கிடைக்கும் போக வேண்டியதானே. 10,000 ரூபாய் வச்சு எப்படி ஒரு வீட்டை சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றது 50-40 வயசு ஆன பிறகும், 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போன்னு நான் 10,000 வேலைக்கு போகும். அங்கே ஒரு செக்யூரிட்டி அந்த வேலை கிடைக்கும், அதுலேயே 10,000 கிடைக்கும். இல்லை ஒரு கடை போட்டுட்டு இருப்பாரு, ஒரு டீ கடை போடு, எதெல்லாமோ சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான மனப்பான்மை நம்மகிட்ட இனியுள்ள தலைமுறைக்கு இருக்குமான்னு கேட்டா இருக்காது, கஷ்டமா இருக்கும். கடைசியில மன உளைச்சல்ல
தன்னை உயிரை மாய்த்துக்குள்ள தான் வழின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கடன் தொல்லையில மாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எதை நோக்கி போகணும் இது பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு. சரியா? இப்போ கெரியர் பிளான்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரெஸ்பெக்ட் இன் சொசைட்டி. நமக்கு சொசைட்டியில மதிப்பு கிடைக்கணும், மரியாதை இருக்கணும். இந்த மரியாதை மதிப்பு மரியாதைக்குமாக, அதாவது பிறருக்காக வாழ்ற நிறைய பேர் இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை பெருசா காமிக்கணும், நம்மளை கெத்தா காமிக்கணும், நமக்கு பெரிய வீடு இருக்குன்னு காமிக்கணும், கார் இருக்குன்னு காமிக்கணும். இதுக்காக நிறைய பேர் வேலை ஏறினதும் உடனே லோனை போட்டு வீடு வைக்கிறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி பெரிய ஒரு சுமையில போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சுமையெல்லாம் வராம இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? நான் ரெஸ்பெக்ட் மரியாதைக்கு மதிப்புக்கமாக தான் இந்த சொசைட்டியில நான் இருக்க போறேன்னா, சொந்த ஊர்ல இருக்கவங்க கண்டிப்பா உறவினர்கள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் நம்ம கெத்த காமிச்சாலும் நம்ம மதிக்கிறாங்க. உண்மைதான், பணம் இல்லாதவங்க மதிக்கிறது இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாசமோ அன்பு இதெல்லாம் என்ன சொல்றது, ஜீரோ. எந்த பணம் இருந்துச்சுன்னா என்ன மதிப்பாங்க 100%. ஸோ பணம் தான் முக்கியம்னு தெரியும் போது நமக்கு வயசு 40 ஆயிருது. பணம் ரெஸ்பெக்டை கொடுக்குது, மரியாதையை கொடுக்குது, மதிப்பை கொடுக்குது. அப்ப இந்த பணத்துக்காக நாம என்ன பண்ணணும்? இப்ப பணம் அதிகமா கிடைக்கிற வேலைகள் என்னென்ன, பணம் அதிகமா கிடைக்கிற பிசினஸ் என்ன, பணம் அதிகமா கிடைக்கிற வழிகள் என்ன, வெளிநாட்டுக்கு போகலாமா, ஃப்ரீலான்சிங் போகலாமா? அப்ப நமக்கு மதிப்பு கிடைக்கணும்னா டிகிரி. ஸோ டிகிரியில டாக்டரேட். ஸோ டாக்டரேட் எடுக்கலாம், பிஹெச்டி முடிச்சு, இல்ல டாக்டர் ஆகலாம், இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், அட்வொகேட்ஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு வேல்யூ, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற படிப்புகள். அடுத்து டீச்சர்ஸ், லெக்சர்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நமக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது. இவங்களை பார்த்துதான் மக்கள் கையெழுத்து கும்பிடுவாங்க. மற்றவங்க பார்த்து என்ன வேலை, கவர்மெண்ட் வேலை பார்க்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கணும், தாசில்தார் போஸ்டிங்கோ, கலெக்டர் போஸ்டிங்கோ, இல்லை எஸ்பி ரேங்க்லயோ எஸ்ஐயாவோ இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் மதிக்கிறாங்க. அப்போ இந்த வேலைகளை தேடி இந்த மாதிரி வேலைகள்ல நம்ம போனாதான் நமக்கு மதிப்பு இருக்கு. கரெக்ட்? இல்லைன்னா நான் ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்கணும், இல்லை ரீஜனல் ஹெட்டா இருக்கணும், சோனல் ஹெட்டா இருக்கணும், எந்த மாதிரி ஜாப்ஸ் அந்த மாதிரி போகலாம். ஸோ இது எல்லாமே படிப்பு, நல்ல படிப்பு படிச்சு அதுக்கப்புறம் நல்ல சம்பளத்துல போனா மட்டும் நமக்கு கிடைக்கும், இல்லாம கிடைக்காது. பணமும் படிப்பும் அதோட டிகிரியும் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இது சம்பந்தமான படிப்புகள்ல போய் படிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நல்ல மரியாதையாக சமுதாயத்தில் வாழவே முடியும். உங்களுக்கு மரியாதை வேணுமா, மதிப்பு வேணுமா? நான் இந்த மற்ற உறவினர் முன்னாடி நான் கெத்தா வாழணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், மற்றவங்க என்ன பார்த்து மதிக்கணும், என்னை சீனு சொல்லக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சரியான பாடத்தை படிச்சு அதுலேயும் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எடுத்து, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை எடுத்து அதை படிச்சுட்டு ஜெயிச்சு அதுக்கான சம்பளத்துல 1 லட்சம் வாங்குற மாதிரி போனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சொசைட்டியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதாவது இனி வரும் காலங்களில். கரெக்ட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பணம். இல்லை எனக்கு மதிப்பு மரியாதை முக்கியம், பணத்துக்காக நான் என்ன பண்ண போறேன், எனக்கு கெரியர் டிசைட் பண்ண போறேன், அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்க போறேன், இந்தியாவில் சம்பாதிக்கிறதுனா இல்லை வெளிநாட்டில் சம்பாதிக்க போறேன்னா இல்லை பிசினஸ்ல பண்ண போறேன்னா எதுனாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கு, எல்லாத்துலையும் நம்ம பணம் சம்பாதிக்க, அதிகமாக பணம் சம்பாதிக்கிற வழி இருக்கு. ஒரு பாடத்தை படிச்சுட்டு நம்ம 10,000 சம்பளத்துக்கும் போகலாம், இல்ல 1 லட்சம் சம்பளத்துக்கும் போகலாம், இல்ல கோடிக்கணக்கான சம்பளத்துக்கும் போகலாம். வாய்ப்பு இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சு முடிச்சுட்டா 40 லட்சம் ரூபாய் சேலரிக்கும் 70 லட்சம் ரூபாய் சேலரிக்கும் எடுக்கிறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சுட்டு படிச்சு முடிச்சாலும் 1 லட்சம் சம்பளத்துக்கு ஒன்று எடுக்கிறாங்க. நம்ம இங்கே எம்பிஏ படிக்கிறதுக்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல எம்பிஏ படிக்கிறதுக்கும் பல 90,000க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு.
எம்பிஏ முடிச்சுட்டு 10,000 15,000 சம்பளத்துக்கு போறவங்களும் இருக்காங்க. ஆனா அதே இது எம்பிஏ முடிச்சுட்டு 1,00,000 சம்பளம் 4 கோடி சம்பளம் இந்த மாதிரிலாம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும்? நல்லா படிக்கணும், சரியா படிக்கணும் இல்லையா? எதை நோக்கி படிக்கணும்? பணத்துக்காக படிக்கணும், அந்த பணத்துக்காக நான் கரெக்டா படிக்கிறேன். பிசினஸ் பண்ண போறேன்னா பிசினஸ் சம்பந்தமான படிப்புகள் இருக்கு, அந்த படிப்புகளை எடுத்துட்டு சரியான பிசினஸ் பண்ணி நான் போகலாம், வாய்ப்புகள் இருக்கு, பணம் சம்பாதிக்க முடியும். கரெக்ட். இது தெரியாம நீங்க தடுமாறிட்டீங்கன்னா பணம் வராது. எவ்வளவு மாஞ்சி வேலை பார்த்தாலும் 10,000 சம்பளம், 10,000 சம்பளத்துக்கு போனீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க? 300 ரூபாய் கொடுப்பாங்க. முதல் வருஷம் 10,300, செகண்ட் இயர் 10,200. சரி, இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணி போயாச்சுன்னா 10,000 1000 ரூபாய் கூட்டி 20% 30% இன்க்ரிமெண்ட் போட்டா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 300 400 500 600 போட்டு 12,000 ரூபாய் வரும். அடுத்த ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டா 13 இப்போ 14,000 போகும். இல்லை வேற கம்பெனி ஜம்ப் பண்ண ஒரு வேலை 15,000 போகும். இதெல்லாம் போகும்போது 5 வருஷம் தாண்டிடும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 கொடுத்து ப்ரொமோஷன் எடுத்துருவாங்க. இதுதான் நடக்கும். பணம் பார்க்கணும்னா நல்லா படிக்கணும், அதிகமான சம்பளத்தில் முதலே போய் உட்காரணும். இப்போ 50,000 போனீங்கன்னா 50,000 சம்பளத்துக்கு போனீங்கன்னா 30% அது 20% ரைட் போடுங்க, 10,000 வந்துச்சு. 50 + 10 60,000 ரூபாய் வந்துடும். ஸோ 60,000 சம்பளம் அடுத்து வந்தது, அடுத்து 30% அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1,00,000 சேலரி வாங்கினீங்கன்னா எவ்வளோ? 20% 20,000 1,20,000 வந்துடுது. சிம்பிளா ஒரு ஹைக். அதனால பணத்துக்கு போறீங்கன்னா படிப்பை சரியா நல்லா படிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறுவனங்களை போய் படிச்சு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் சேலரி மோர் தேன் lakhs வாங்கிட்டு அழகாக போகலாம், எளிதாக சம்பாதிக்க முடியும். ரைட். இல்லை நான் வந்து ஒரு டெக்னிக்கல் படிச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு போவேன், முடியும். நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் கோர்சஸ் டிகிரி முடிச்சு படிக்கணுமா, இல்லை 10th முடிச்சுட்டு படிக்கணுமா, 12th முடிச்சுட்டு படிக்கணுமான்னு பார்த்துட்டு நேராக வெளிநாட்டு போங்க. உடனே வேலை கிடைக்குது. சரியான வேலை கிடைச்சிச்சுன்னா அங்கேயே சிம்பிளா ஒரு 50,000 60,000 சம்பளத்தில் போய் உட்காந்துக்கிட்டா ஸ்டார்டிங் ஒரு 22 இயர்ஸ்ல நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசு ரொம்ப லட்சங்கள்லாம் வாங்கிட்டு வரலாம். அங்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி நாடுகள்ல போகலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு யூஎஸ் போகலாம், ஜெர்மன் போகலாம், பிரான்ஸ் போகலாம், யூகே போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், கனடா போகலாம். வாய்ப்புகள் இருக்கு. எல்லா கண்ட்ரிஸும் எல்லா விதமான கோர்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதெல்லாம் படிச்சாச்சுன்னா அதிகமான சம்பளம் வரும். ஸோ மணி. அதுக்கப்புறம் புகழுக்காக போகிறீங்களா? எனக்கு புகழ், நிறைய சாதனைகள் பண்ணணும், இந்த சாதனைகள் மூலமா எனக்கு புகழ் வரும், அந்த புகழ் எல்லாரும் புகழும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், சாதனையாளர் ஆகணும் அப்படின்னு என்னென்ன படிப்புகள் இருக்கு, அந்த படிப்புகள் எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப புகழ் பிடிக்கும். ஆக்டராக போகிறது, டைரக்டராக போகிறது, கதை எழுத்தாளர் ஆகிறது, டான்ஸர் ஆகிறது, பாடுறதுக்கு போகிறவங்க, பாடகராக மாறுறவங்க, மியூசிக் யூஸ் பண்ணுறவங்க, மியூசிக் டைரக்டராக போடுறவங்க, டாக்டர்ஸ், ஃபேமஸ் டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ், எம்டிடிஎம் ஆர் எம்பிபிஎஸ், எம்எஸ்எல், சிஹெச் இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் போகும்போது புகழ் வரும். தன்னுடைய துறையில சாதனையாளர்கள் மாற முடியும் போது. ஸோ இதெல்லாம் புகழ் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. அப்படி போகும்போது நம்மளை நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க, சாதனைகளுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி போறதுக்கும் போகலாம். ஸோ புகழுக்கு போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கணும். எனக்கு இதில் போனால் புகழ் கிடைக்கும், இந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த வேலையில் போனால் தான் எனக்கு புகழ் கிடைக்கும். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் புகழ் கிடைக்கும். எங்கே போனாலும் ஃபோட்டோஸ், எங்கே போனாலும் பேப்பரில் நியூஸ். ஸோ கலெக்டர் வந்திருக்கிறார், கலெக்டர் ஏதாவது கலந்து ஆலோசிச்சார், கலெக்டர் இங்கே வந்து பார்வையிட்டார் அப்படின்னு நிறைய வந்து உங்களை புகழ்ந்துட்டே இருப்பாங்க பத்திரிகையாளர்கள். ஸோ இது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடிச்சாதான் அதெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். கரெக்ட். ஸோ புகழுக்காக போறீங்களா? அதுக்கப்புறம் மன நிம்மதி. வேலை பார்த்தா சந்தோஷமா வேலை பார்க்கணும், அது மன நிம்மதியோடு இருக்கணும்.
எனக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும், பிடிச்ச சம்பளத்துல இருக்கணும், பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும், நான் பிடிச்ச நேரத்துல பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்றது அளவுக்கு எனக்கு எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கணும்னா உனக்கு இப்போ என்ன பாடம் பிடிக்குது, உனக்கு பிடிச்ச வேலை என்ன, அந்த பிடிச்ச வேலையை கண்டுபிடிச்சு பிடிச்ச பாடத்துக்கு போய் பிடிச்ச வேலையை எடுத்து பிடிச்ச சம்பளத்துக்கு போய் உட்காரு, உனக்கு நிம்மதியா இருக்கும். அது கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ இல்லை என்ன வேலையா செய்யணும், பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா உட்காந்துக்கலாம். கரெக்டா இல்லையா? நான் பிடிச்ச பாடத்தை எடுத்தா மட்டும் நான் சந்தோஷமா இருக்க முடியும். நான் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், இந்த பாடம் பிடிக்கல சார், ஏதோ அம்மா அப்பா சொல்லி சேர்த்து விட்டாங்க, அதனால நான் வந்து இந்த பாடத்தை படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அதில் வர கோடிங் எல்லாம் காணாமல் படித்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கோடிங் எல்லாம் அதெல்லாம் போட்டால் ஒர்க் ஆகணும்ப்பா, அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை சார் இந்த பாடமே எனக்கு பிடிக்கல சார். நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லையும் போய் கேளுங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. ஒரு 4 பேர் தான் பேருக்கு போகணும். மீதி எல்லாருமே பாடத்தை பிடிக்காம வந்து வேற வழி இல்லாமல் மார்க் அடிப்படையிலேயோ பெற்றோருடைய ப்ரெஷர்னாலேயோ வந்து எடுத்திருப்பாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ நிம்மதியா திருப்தியா இருக்கணும்னா பிடிச்ச பாடம் பிடிச்சவங்க இல்லை, இந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இப்போ நிம்மதியான பாடம் இருக்கணுமா, நிம்மதியான வேலைக்கு போகணுமா, நிம்மதியான பணம் வாங்கணுமா, திருப்திகரமா இருக்கணுமா வாழ்க்கை அப்படின்னா நீங்க தகுந்த மாதிரி பாடத்தை எடுத்து பிடிச்ச பாடத்தை எடுத்து பிடிச்ச வேலையில போய் பிடிச்ச மாதிரி வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஜாப் செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு சொல்லிட்டு எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போறாங்க. என்ன செஞ்சாலும் கவர்மெண்ட் வந்து நம்மளை நீக்க மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க, வேலையை விட்டு நீக்க மாட்டாங்க. அதனால ஜாப் செக்யூரிட்டி அதிகமாக எங்கே இருக்கு, நமக்கு கவர்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இல்லை, நீ வந்து பிரைவேட்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும்னா உனக்கு அதுல நீ நிபுணராக இருக்கணும், யுவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இஃப் யூஆர் அன் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க, நீ கேட்குற சம்பளம் உனக்கு கேட்குற இடத்துல கேட்குற நினைக்கிற மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் பி அன் எக்ஸ்பர்ட் தென் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டாக மாறலாம், உனக்கு பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட்ல வேலை பாதுகாப்பு இருக்கு. வெளிநாடுகளில் ஒரு 2 வருஷம் விசா கிடைச்சிச்சுன்னா 2 வருஷம் அவங்க வேலை பாதுகாப்பு இருக்கு. அங்கே நல்ல நீட் சரியாக ஒர்க் பண்ணீங்கன்னா லாயலா உங்களுக்கு யாருக்கும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கு, ஜாப் செக்யூரிட்டி அங்கே இருக்கு. இதுதான் ஜாப் செக்யூரிட்டி. அடுத்தது சந்தோஷமான வாழ்க்கை. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், என்ஜாய்மெண்டா இருக்கணும், ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற பாடம், அந்த பாடத்தை நம்ம விரும்பணும். ஒன்று விரும்பின பாடமா இருக்கணும், இல்லை எடுத்த பாடத்தை நம்ம ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம எடுக்கிற வேலை, செலக்ட் பண்ற வேலை, பிடிச்ச வேலையை செலக்ட் பண்ணலாம், இல்லை கிடைச்ச வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். அப்படியே அந்த வேலையில சந்தோஷமா இருந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கிறது. நிறைய பேர் இருப்பாங்க என்னென்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ நமக்கு கிடைக்கிற வேலையில சந்தோஷத்தை அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வேலையில சந்தோஷமா இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுவாங்க. வேலையும் வீட்டையும் நினைச்சு ரொம்ப வீட்டில் உள்ள பிரச்சனை எங்க வரும், வேலையில வரும், வேலையில உள்ள பிரச்சனை வீட்டில் வரும். 2 இடத்துலையும் சண்டை நடக்கும். எங்கேயுமே நிம்மதி இருக்காது. வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, மன உளைச்சல், மனக்கவலையோட வாழ்க்கையை அப்படியே ஏதோ ஓட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய பார்த்துருக்கோம். நல்ல சம்பளம் இருக்கும், ஆனா அவங்களால அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டாக கொண்டு போக முடியாம தடுமாறிட்டு இருப்பாங்க. வீட்டில் உள்ள பிரச்சனை அதிகமாயிரும், எதையும் சமாளிக்க முடியாது. இங்க வேலையில பிரச்சனை அதிகமாகும், அதையும் சமாளிக்க முடியாது. காரணம் என்ன, நம்ம சரியா வேலை செய்ய முடியல, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அங்கே இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அங்கே அமையல. ஸோ இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரியான
எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும், இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கு நம்ம போகணும், இல்லை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் எல்லாமே வேணுமா அப்படின்னு கேட்டா எல்லாமே வேணும் இல்லையா? மரியாதை வேணும், நமக்கு பணம் வேணும், புகழ் வேணும், அப்புறம் வேலை பாதுகாப்பு வேணும், இல்லை சந்தோஷம் வேணும், இல்லை வேலையில திருப்தி வேணும். இது எல்லாமே வேணுமான்னு கேட்டா எல்லாம் வேணுங்கிறவங்க இருக்காங்க, இல்ல ஒன்னோ ரெண்டு இருந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, இல்ல ஏதோ ஒண்ணு மட்டும் போதும் நினைக்கிறவங்க இருக்காங்க. எதுனாலும் சரி இதை கன்சிடர் பண்ணுங்க, இதை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க அப்பா அம்மா கிட்ட. நான் எனக்கு இதெல்லாம் வேணும், நான் இதுக்காக தான் நான் இந்த படிப்பு படிக்கிறேன், என் வாழ்க்கையே இல்லை இதெல்லாம் எதிர்பார்த்து என் வாழ்க்கையை நான் கொண்டு போக போறேன். அப்ப எனக்கு இந்த மாதிரி படிப்பு வேணும், இந்த படிப்பை படிச்சாதான் எனக்கு இது கிடைக்கும், என்னுடைய திறமையும் என்னுடைய படிப்பும் எல்லாம் சேர்ந்து இதுல ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்துருவோம். ஒண்ணு பணத்தை கொடுக்கும், இல்லைன்னா திருப்தியை கொடுக்கும், இல்லை சந்தோஷத்தை கொடுக்கும், இல்லைன்னா நிறைய மரியாதையை கொடுக்கும். ஸோ இது ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இதுல ஏதோ ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம கெரியரை சூஸ் பண்ணணும். ஸோ பெட்டராக கரியரை சூஸ் பண்ணுறது இப்படிதான். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இதை இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி யோசிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க, கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.